பூங்கொடிக்கும் அழகருக்கும் விமர்சையா ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட தவறாம வந்துருங்க. இந்தாங்க இந்த பத்திரிக்கையும் தாம்பூலத்தையும் வாங்கிக்கோங்க. நாங்க எந்த விசேஷத்துலயும் கலந்துக்கிறதா இல்ல. நீங்க போலாம். நீங்க ஏங்க அந்த மஞ்சமலை வீட்டுக்கு போனீங்க? நம்ம வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. அப்போ சம்மந்திய கூப்பிட்டு தானே ஆகணும். அவங்க இல்லாம எப்படி விசேஷத்தை நடத்துறது? நீங்க பூங்கொடி நம்பி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆனா அவ கடைசி நிமிஷத்துல இந்த விசேஷத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்ல போறா. அண்ணே, பேசாம நம்ம எல்லாரும் நாளைக்கு நடக்க போற விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த மாயாண்டி எல்லா ஏற்பாடையும் செய்யட்டும். ஆனா கடைசி நிமிஷத்துல நம்மளும் சரி பூங்கொடியும் சரி அங்க போகாம இருந்துடலாம். கல்யாண பொண்ணு இல்லாம அந்த விசேஷத்தை நடத்த முடியாம அந்த மாயாண்டி அப்பதான் அவமானப்பட முடியும். இங்க பாருமா பூங்கொடி, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவங்க பண்ண போற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம். சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா கடைசியா நடக்க போற கல்யாணத்துல நம்ம கலந்துக்க வேண்டாம். கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு போறோம்னா எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? ஊர்க்காரங்க முன்னாடி அந்த மாயாண்டி அவமானப்பட்டு நிக்கட்டும்.